பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் அல்லாஹும்ம இன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா பிமா யன்ஃபஅனா ரப்பனா ஸித்னா இல்மா. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே, அவனையே போற்றுவோம், அவனுடைய உதவி தேடுவோம் என்று சலாம் சாந்தியும் கருணை நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. அல்ஹம்துலில்லாஹ், கிதாபு தௌஹீத் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் தொகுத்த இந்த கிதாபு தௌஹீதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, முக்கியமாக பேசப்பட வேண்டிய தலைப்பு, முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தலைப்பு, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது. ஆனால் சில மூட நம்பிக்கையான ஒரு பழக்கங்கள் ஷிர்க்லையும் குஃப்ர்லையும் மக்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த மாதிரி ஒரு சில மூட நம்பிக்கையை பற்றி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிதாபு தௌஹீத் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் சூனியம், ஜோசியம், குறி சொல்வது, சகுனம் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்மளோட மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, அப்படி பார்க்கக்கூடியவர்களோட நிலைமை மறுமையில் என்ன அப்படிங்கிறதை தான் இங்கே பார்க்குறோம். சிலர் நினைக்கலாம், எதுக்கு இந்த தலைப்புகளை கிதாபு தௌஹீதோட புத்தகத்தில், தௌஹீதோட பாடத்தில் இதை பார்க்குறோம் என்று. அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், இந்த மாதிரியான நம்பிக்கைகள் சூனியத்தின் மீதோ அல்லது ஜோசியத்தின் மீதோ சகுனத்தின் மீதோ நம்பிக்கைகள்லாம் நம்மளோட தௌஹீதை கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். தௌஹீதில் யாருக்கு குறைபாடு இருக்குதோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையில் யாருக்கு குறைபாடு இருக்குதோ, அல்லாஹ்வோட தக்தீரில் கதிரில் யாருக்கு குறைபாடு இருக்குதோ அவர்கள்தான் இந்த மாதிரி பழக்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான நம்பிக்கையின் பக்கம் செல்ல மாட்டார்கள். சரி, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு மாஜாஃபி சிஹர், சூனியத்தை பற்றி வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஆரம்பிக்கிறார். وقول الله تعالى وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. சூனியக்காரர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறானாக்கா, அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பலனும் அவர்களுக்கு கிடைக்காது. சூனியத்தை பற்றி பேசுகிறப்ப சிலருக்கு கேள்வி எழலாம், அப்படின்னா சூனியம்ட்டு ஒன்று இருக்கா? எப்படி சூனியம்ட்டு ஒன்று இருக்கா? சூனியம்னா என்ன? இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, சூனியம்னா என்னன்னு தெரியாமல் நம்ம அதுக்கு மீது ஒரு ஹுக்குமை திணிக்கிறோம். அதாவது சூனியம் அப்படின்னு என்னன்னு தெரியாமல் இதுதான் சூனியத்தோட அர்த்தம் என்று தவறாக புரிஞ்சு கொண்டு அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் ஒருத்தரை காஃபிருங்கிறதோ இல்லை முஷ்ரிக்குங்கிறதோ சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பரவலாக நம்ம சமூகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இவர்கள் பொறுத்த வரைக்கும் சூனியத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது போல் சூனியக்காரனுக்கு சக்தி இருக்குது என்று நம்புகிறாரோ அவர்தான் சூனியக்காரர் அப்படிங்கிற ஏதோ ஒரு அர்த்தங்களை கற்பிக்கிறாங்க. இப்போ யார் இது மாதிரி நம்பிக்கை கொள்கிறா? யார் நம்பிக்கை கொள்கிறா? அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது போல் சூனியக்காரனுக்கு சக்தி இருக்கோ அப்படின்ட்டு யாராவது சொன்னமா? சொல்லது கிடையாது. ஆனால் அவர்களோட கற்பனையில் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை உருவாக்கிவிட்டார்கள். உருவாக்கின காரணத்தினால் சூனியம் என்று ஒரு கலை உண்டு, எப்படி சூனியம் என்று ஒரு கலை உண்டு என்று சொல்லக்கூடிய நம்மை பார்த்து இவர்கள் சூனியத்தை நம்பிவிட்டார்கள், எனவே இவர்கள் முஷ்ரிக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாலுமே சூனியம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனியம் சம்பந்தமாக சிஹர், சாஹிர், மஸ்ஹூர், இந்த மாதிரி சூனியம் சம்பந்தமான 50க்கும் மேற்பட்ட இடத்தில் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். 50க்கும் மேற்பட்ட இடத்தில் சூனியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். குறிப்பாக சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை ரிலேட் பண்ணி ஒரு நீண்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க,
واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون. இப்போ யார் ஒருவர் இந்த ஒரு ஆயத்தை தெளிவாக விளங்கி கொண்டார்களோ சூனியத்தை பற்றியான நிதர்சனமான உண்மைகளை புரிஞ்சு கொள்ளலாம். என்ன அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்றால், சுலைமான் நபியோட காலத்தில் மக்கள்கள் சுலைமான் நபி ஒரு சூனியக்காரர் என்று சொன்னார்கள். சுலைமான் நபி சூனியக்காரர் சொல்கிறாங்க. சுலைமான் நபி மட்டும் சொல்லவில்லை, அதுக்கப்புறம் எத்தனை நபிகள்லாம் வந்தார்களோ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாத்தையும் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இவர்களெல்லாம் சூனியக்காரர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த ஃபித்னா ரொம்ப உயர்ந்த கட்டத்தில் இருந்துச்சு, சூனியக்காரர்களோட ஃபித்னா. அது அடுத்த ஆயத்தில் நம்ம பார்ப்போம். இப்படி சுலைமானை மக்கள் காஃபிராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் சுலைமானை பின்பற்றாமல் இருக்கிறதுக்காக அவரை சூனியக்காரர்கள், அவர் சூனியத்தோட கலையை கற்றுக் கொடுத்து இருக்கிறார் என்பது மாதிரியான பரவலாக பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிறான். வத்தபஅ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான். சுலைமான் நிராகரிக்கவில்லை, மார்க்கத்தை சுலைமான் நிராகரிக்கவில்லை. காரணம் என்ன? யார் ஒருவர் சூனிய கலைகளை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் காஃபிர்கள். யார் ஒருவர் சூனிய கலைகளை கற்றுக்கொள்கிறார்களோ அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி அவர்கள் காஃபிர்கள். வலாக்கின்ன ஷைத்தான கஃபரு. ஆனால் ஷைத்தானுகள் அல்லாஹ்வுக்கு மார் செய்தது. எப்படி ஷைத்தான் மார் செஞ்சது? எப்படி வேணாலும் மார் செய்யலாம் இல்லையா? எவ்வளவோ ஷிர்கான காரியம் இருக்குது, எவ்வளவோ குஃப்ரான காரியம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்தில் ஷைத்தான் மார் செஞ்சதுக்கான காரணத்தை சொல்கிறப்ப யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர், மனிதர்களுக்கு சூனியத்தை இந்த ஷைத்தானுகள் கற்றுக் கொடுத்தார்கள். சரியா? இந்த பர்டிகுலர் கலை வமா உன்சில அலல் மலக்கைனி பி ஹாரூத் வ மாரூத். சரி, இப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்புறம் ஹாரூத் மாரூத் ஷைத்தான்கள். ஏன்னா அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறானாக்க, இந்த ஹாரூத்தும் மாரூத்தும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ யார் கற்றுக் கொடுத்தா? ஷைத்தான் கற்றுக் கொடுத்தானா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஆயத்தில் யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர், ஷைத்தான் கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வமா அன்ஸல அலல் மலக்கைனி பாபில ஹாரூத் வ மாரூத். இந்த ரெண்டு மலக்குமார்கள், மலக்கைன் ஹாரூத் மாரூத்துங்கிற ரெண்டு மலக்குக்கு இறக்கப்பட்ட அதை ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னாக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோதனை செய்வதற்காக சில விஷயங்களை அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நல்லதை உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆயத்தை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க, ஒமா யுஅல்லிமான மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்தும் ஃபலா தக்ஃபுர். இந்த ஹாரூத் மாரூத் இவங்க ரெண்டு பேரும் மக்களை ஒரு கலை கற்றுக் கொடுக்க போகிறோம், அதாவது சூனிய கலையை கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் காஃபிராகி விடுவீர்கள் என்று சொல்லி, இது ஒரு ஃபித்னா, நஹ்னு ஃபித்னத்துன், இது ஒரு ஃபித்னாவாக பரீட்சையாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பரீட்சையை வைத்திருக்கிறான். யாரெல்லாம் எங்கள் அழைப்பை ஏற்று சூனியத்தை கற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் காஃபிராகி விடுவீர்கள் என்று டிக்ளரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் சொல்கிறாங்க. இப்போ டிக்ளரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள்களில் சிலர் இந்த கலையை கற்றுக்கொண்டால் குஃபுர், எனவே நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு போனவங்க இருக்கிறாங்க. இல்லை எனக்கு உலகத்தில் சில இது மூலியமாக ஆதாயம் வேண்டும் என்று சொல்லி
அதை கற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா ஷைத்தான் கற்றுக் கொடுக்குறானாக்க, ஷைத்தான் நான் குஃப்ரான விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன், தவறான விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன், எனவே கற்றுக்கோங்கன்ட்டு ஷைத்தான் ஒருபோதும் சொல்ல மாட்டான். ஷைத்தானோட குணம் என்ன? தீயதை அலங்காரம் படுத்தி நல்லது போல காமித்து மக்களை அழைக்கக்கூடியவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணா? நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த கனியை தின்ன வைத்தான். அதுதான் ஷைத்தானோட குணம். ஏன்னா ஆனால் மலக்குமார்கள் குணம் அப்படி கிடையாது. மலக்குமார்கள் என்ன இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நிச்சயமாக நாங்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம், எனவே இதை கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் காஃபிராக போய்விடாதீர்கள். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வயதஅல்லமூன மின்ஹும் மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, தன் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். வமா ஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذ்னில்லாஹ். இதான் விஷயம். அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாமல் அவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும்லாம் பிரிச்சிட முடியாது. சூனியத்தால் ஒரு விஷயம் நடக்குது என்றால் அது கண்டிப்பாக இல்லா பிஇذ்னில்லாஹ், அல்லாஹ்வோட நாட்டத்தின்படி தான் நடக்கும். அல்லாஹ்வோட நாட்டத்தை விட்டுட்டு சூனியக்காரன் என்ன செஞ்சாலும் நடந்துவிடும் என்று நம்புறதே ஒரு குஃபர். அல்லாஹ்வோட நாட்டத்தின்படி அந்த சூனியத்தால் அந்த கணவருக்கும் மனைவிக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். வயதஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். பின்பு அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு பிரயோஜனம் தராததை கற்றுக்கொண்டார்கள். வலா யன்ஃபஉஹும் வலகத் அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அவர்கள் தெரிந்திடால் ஆখিরাத்தில் இதனால் எந்தவித பிரயோஜனமும் கிடைக்காது. எப்போ? மறுமையில். துனியாவில் வேணாலும் பிரயோஜனம் கிடைக்கலாம். சூனியக்காரரை பல பிரயோஜனங்கள் சூனியக்காரனுக்கு கிடைக்கலாம். காசு கிடைக்கும், பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் ஆখিরাத்தில் அந்த ஆயத்து தான் நீங்கள் இங்கே இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, வலக்கத் அலிமு லமன் இஷ்தராஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். ஆখিরাத்தில் ஒரு பைசா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக தான் இந்த சூனியக்காரர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஸோ இந்த ஒரு சுன்னான்னு சொல்கிறதா, அல்லது இந்த ஒரு கல்வி, சூனியம்ங்கிறது ஒரு கலை. இந்த கலை வாழடி வாழையாக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் பரவி கொண்டு தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு கலை, இன்றைக்கும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன விஷயம், காஃபிராயிருவோம். எப்படி ஜோசியம் ஒரு கலை, வானத்தை பார்த்து அந்த சூரியனோட அந்த சந்திரன் அந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களோட அந்த அந்த செட்டிங், அந்த உயர்றது மறையறதை பார்த்து அந்த கலை தான் நட்சத்திரத்து மூலியமாக ஜோசியம் பார்க்குறது. அது ஒரு கலை, அது ஒரு கல்வி. நட்சத்திரம் மூலியமாக ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறது. இப்போ இதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குது. பிஹெச்டி பண்ணுறாங்க நட்சத்திரம் ஜோசியத்தில். பிஹெச்டி பண்ணக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி எத்தனையோ யூனிவர்சிட்டிகளில் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு கலை. ஆனால் இதை கற்றுக்கலாமா? ஒரு முஸ்லீம் கற்றுக்கக்கூடாது. இந்த கலை இருக்குது, இல்லைன்னு சொல்லலையா? இந்த கலை இருக்குது. அதே போல் சூனியம்ங்கிற ஒரு கலை இருக்குது. ஆனால் அதை கற்றுக்கொள்ளாமானாக்க ஒரு முஸ்லீம் கற்றுக்கொள்ளக்கூடாது. கற்றுக்கொண்டால் அவன் ஷிர்க் செய்கிறான் என்று அர்த்தம், குஃப்ர் செய்கிறான் என்று அர்த்தம். சரி, இன்னொரு விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், ஒவ்வொரு நபிமார்களோட காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காமிப்பான். உதாரணத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன? இல்லை, அதெல்லாம் ஓகே. மிக பெரிய ஒரு அதிசயம் கிடையாது, அது கிடையாது. மிகப்பெரிய ஒரு அதிசயம் இல்லை, நம்ம கைகளில் இருக்கிறது குர்ஆன். மிகப்பெரிய ஒரு அதிசயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். எதனால் அந்த அதிசயம் பெருசாக வந்துச்சு? நிலா பிளந்தது, ரசூல்லா மேராஜ் பயணம் போனாங்க, இதுவும் அதிசயம்தான். ஆனால் ஏன் இந்த அதிசயத்தை பேசும் பொருள் ஆனது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இலக்கியத்தில், அரபி இலக்கணம், அந்த இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற மேதைகளாக இருந்தார்கள், கவிஞர்கள். ஏன்னா எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஜாஹிலியத் காலத்தில் ஹஜ்ஜுக்கு வரப்ப கவிஞர்கள் தங்களோட கவிதைகளை மக்களிடம் சமர்ப்பிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால், யாரோட கவிதை சிறந்ததோ அந்த கவிதையை தேர்வெடுத்து
அந்த காபத்துல்லாவோட அந்த செவுற்றில் தொங்க விடப்படும். சரியா? இதுதான் ரசூலுல்லாஹ் யார்? உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத ஒரு நபி. அப்படி எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரிடம் அந்த இலக்கியவாதிகளுக்கெல்லாம் சவால் விட்ட ஒரு வார்த்தை தான் இந்த குர்ஆன். ஸோ மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா. ஸோ இதே போல் ஒவ்வொரு நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா என்னவா இருந்துச்சு? மரணித்தவர்களையோ அல்லது மரணித்தவர்கள் அல்ல, உடம்பு சரியில்லாதவர்களுக்கு குணப்படுத்துறது. அப்படி தொட்டா குணம் ஆயிடுவாங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு முஅஜிஸாவாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால், மரணித்தவர்களை உயிர் கொடுக்க வைத்தான். இல்லா பீதினில் அல்லாஹ்வோட நாட்டின்படி. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் மிகப்பெரிய ஒரு 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 பரவிய ஒரு கலைதான் இந்த சூனிய கலை. சூனியக்காரர்களை கண்டால் மக்கள் அஞ்சுவார்கள். சூனியக்காரர்களுக்கு தனி ஒரு இடம் உண்டு. சூனியக்காரர்கள் அப்போ இருந்த அரசபைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த சூனியத்தோட உச்சக்கட்டத்தை அடைந்த ஒரு சாம்ராஜ்யமாக தான் ஃபிரௌனோட சாம்ராஜ்யம் இருந்தது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களிடம் சொல்கிறப்ப, அல்லாஹ்வை பற்றி சொல்கிறப்ப, ஃபிரௌன் என்ன சொல்லிட்டா? நீலாம் சூனியக்காரர்ப்பா அப்படின்ட்டா. ஃபிரௌன் கூட இருந்த மந்திரி சபையும் என்ன சொல்லிடுச்சு? இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாவத் உயர 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 மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி போறதை இவர்களால் தடுக்க முடியல. எவ்வளோ பண்ணப்பட்டார்கள். அப்போ தான் மந்திரி சபையில் ஒரு மஷூரா பண்ணி ஒரு தீர்மானம் போட்டார்கள். சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம். அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க மூசா ஒரு சூனியக்காரன்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, மூசாவையும் கூப்பிடுவோம். நம் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சூனியக்காரர்களையும் கூப்பிடுவோம். இங்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் 1, இங்கிட்டு மிக சிறந்த சூனியக்காரர்கள், தெரியாது நம்மளுக்கு எவ்வளோ பேருன்ட்டு, இவர்களை கூப்பிடுவோம். கூப்பிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு போட்டி வைப்போம். என்ன போட்டி வைக்கிறது? யார் ஜெயிக்கிறா? சூனியக்காரர்கள் ஜெயிக்கிறார்களா, இல்லை நான் சூனியக்காரன் இல்லை அல்லாஹ்வோட இறை தூதர் என்று சொல்கிறாரே இந்த மூசா, அந்த மூசா ஜெயிக்கிறாரான் என்று நாம் என்ன சொல்லுவோம்? நாம் டெஸ்ட் பண்ணுவோம். எனவே மக்களெல்லாம் கூப்பிடுறாங்க. மக்களெல்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு நாள், சாதாரண நாள்லாம் கிடையாது. ஜஸ்ட் அதை நீங்கள் அந்த நேரத்துக்கு போய் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், அது என்ன நடக்குதுன்ட்டு. நாமெல்லாம் பொதுமக்களாக அப்படி நிற்கிறோம் முன்னாடி. இங்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியோடு நிற்கிறாங்க. அங்கே ஃபிரௌன் உட்காந்துருக்கான், ஃபிரௌனும் அவனோட மந்திரி சபையும் உட்காந்துருக்கு. இங்கிட்டு சூனியக்காரர்கள், ஃபிரௌனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூனியக்காரர்கள்லாம் ஃபிரௌன்கிட்ட பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் இதில் வெற்றியாளராக ஆகிவிட்டால் எங்களுக்கு என்ன பரிசு என்று கேட்கிறார்கள். அப்போ ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? நீங்கள் எனக்கு நெருக்கத்தில் இருப்பீர்கள், அப்புறம் அரசபைக்கு நெருக்கத்தில் நீங்களாம் இருக்க போகிறீர்கள் என்று ஃபிரௌன் அவர்களுக்கு சொல்கிறான். இதான் நடக்குது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான். அதை ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். قالوا يا موسى إما أن تلقي وإما أن نحن أول من ألقى قال بل ألقوا فإذا حبالهم وعصيهم يخيل إليه من سحرهم أنها تسعى فأوجس في نفسه خيفة موسى قلنا لا تخف إنك أنت الأعلى وألقي ما في يمينك تلقف ما صنعوا إنما صنعوا كيد ساحر ولا يفلح الساحر حيث أتى فألقي السحرة سجدا قالوا آمنا برب هارون وموسى. இப்போ என்னாவது? மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் நிற்கிறாங்க. ஃபிரௌனோட சூனியக்காரர்கள், நீ முதல்ல போடுறியா நான் முதல்ல போடுறான்னு கேட்குறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் போடுங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஃபிரௌனோட சூனியக்காரர்களும் இஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனோட பெயரை கொண்டு, ஃபிரௌனோட கண்ணியத்தை கொண்டு நாங்கள் அந்த கம்பை கீழே போடுறோன்ட்டு போட்டாங்க. போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? அந்த போட்ட கம்புகள் பாம்புகள் தேளுகளாக காய்ச்சலிக்குது. இதை பார்த்து மக்கள் எல்லாம் பயந்தார்கள். பாம்பு வந்துச்சுன்னா பயந்தானே. இப்போ இந்த ஹாலில் ஒரு பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம்.
மூசாவும் பயந்தார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய இடம், மூசாவும் பயந்தார்கள். மூசா இறை தூதர் மூசாவும் அதை பார்த்து பயந்தார்கள். ஃபிரௌனும் பயந்துருப்பான் அப்வியஸ்லி, இல்லையா? எல்லாமே மனிதர்கள், எல்லாம் பயப்படுறாங்க. ஏன் பயந்தாங்க? காரணம், ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு பயந்தாங்க. ஒரிஜினல் பாம்பு மாதிரியே தெரியுது. இன்னொரு ஆழத்தில் அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறப்ப கால அல்கு ஃபலம்ம அல்கு சஹரு அயுனன் நாஸ், இந்த சூனியக்காரர்கள் மனிதர்களோட கண்களில் சூனியத்தை வைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். சரியா? சரி, அடுத்து என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூசாவுக்கு? நீங்கள் உங்கள் கம்பை கீழே போடுங்கன்ட்டு. கம்பு கீழே உழுவியது. அங்கே என்ன ஆயிடுச்சு? பாம்பாயிடுச்சு. இப்போ பார்க்கக்கூடிய நாம், சூனியக்காரனும் ஒரு கம்பை போட்டான், பாம்பாயிடுச்சு. மூசாவும் ஒரு கம்பை தூக்கி போட்டாங்க, பாம்பாயிடுச்சு. அப்புறம் ஏன் சூனியக்காரன் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜிதால விழுந்தான்? அங்கே தான் விஷயமே இருக்குது. அங்கே தான் என்ன இருக்குது? சூனியத்தோட உண்மைத்தன்மையே அங்கே தான் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட அந்த தடி பாம்பாக மாறி, சூனியக்காரன் போட்டான் இல்லையா, பாம்புகள் தேளுகளாக மாறினுச்சு இல்லையா, அதெல்லாம் முழுகிருச்சு. இப்போ சூனியக்காரனால் உண்மையான ஒரு பாம்பை உருவாக்க முடியும்னாக்க உருவாக்க முடியாது, அல்லது உண்மையாக ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியாது. அவன் சூனியக்காரர்கள் மனிதர்களோட கண்களில் வேணாலும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்போ பார்க்குறப்ப இதுவும் பாம்பு அதுவும் பாம்பு, எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல, ஃபிரௌனுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. இது பாம்பு இதுவும் பாம்பு. ஆனால் யாருக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? யாருக்கு? சூனியக்காரனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அவன் என்ன பார்த்துட்டான்? என்னாலாம் பாம்பே உருவாக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நான் போட்ட பாம்பு நெளியும் வலியும் அப்படியே பயமுறுத்தும், மக்கள் அதை கண்டு பயப்படுவாங்க, ஓடுவாங்க. இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கலாம், இல்லாதது இருக்கிற மாதிரி நான்லாம் காமிக்கலாம். அது அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்குது, அல்லாஹ்வோட நாட்டம் படி. அதனால தான் ரசூல்லா ஹதீஸ் பண்ணுறப்ப ரசூல்லாவுக்கு பாதிச்சப்ப என்ன பண்ணாங்க? மனைவியிடம் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும், சேராத மாதிரி இருக்கும்ட்டு ஹதீஸை பார்க்குறோம். ஸோ இருக்கிறத இல்லாத மாதிரியும் காமிக்கலாம், இல்லாத இருக்கிறத மாதிரியும் காமிக்கலாம். இப்போ மூசாவுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனால் சூனியக்காரனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? என்னடா பாம்பு முழுங்குமா? பாம்பு முழுங்கும், அதான் அசல் பாம்போட நேச்சர். பாம்பு முழுங்கும், கொத்தும். ஆனால் சூனியக்காரன் செஞ்சானே அது பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா அது பாம்பு கிடையாது, பாம்பு மாதிரி காய்ச்சமிக்குது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது ஒரிஜினல் பாம்பா மாறி போச்சு. ஸோ அப்போ சூனியக்காரனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? இது அல்லாஹ்வோட ஏற்பாடின்படி. ஏன்னா இவன் என்னதான் சூனியம் பண்ணாலும் அந்த சூனியத்தால் அந்த பாம்பு யாருக்கும் தீங்கிழைக்காது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட அந்த தடி ஒரிஜினல் பாம்பாகவே மாறி, சூனியத்தில் அப்படி ஒரு கலையே கிடையாது, ஒரிஜினல் பாம்பாக மாறி சூனியக்காரனோட பாம்பையே முழுகிருச்சே. அப்போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான இறை தூதர் என்று சஜ்தாவில் விழுந்து ஆமன் நபி ரப்பி ஹாரூன் வ மூசா என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? ஃபிரௌன் மிரட்டினான், என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் சஜ்தாவில் விழுந்துட்டீங்களான்னு சொன்னப்ப, அப்பையும் உங்களை நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், உங்களோட குரூசிஃபை பண்ணுவேன், இந்த சைடு வெட்டி உங்களை தொங்க விடுவேன் மக்களுக்குன்னு சொன்னப்போ கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட பக்க பலமாக நின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களுக்கு தௌஹீத் பாடம் எடுக்கவில்லை. அல்லாஹ்வை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அல்லாஹ்வோட ஆற்றலை அந்த சூனியக்காரர்கள் பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்க என்ன ஒன்றுமே இல்லாமல் அங்கே அப்படி இல்லை நடந்திருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு சூனியத்தை அல்லாஹ் 50 தடவைக்கு மேலே குர்ஆனில் சொல்லணும். எனவே கண்ணியமிக்கவர்களே, முதல்ல இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். சூனியம் அப்படின்னு ஒரு கலை உண்டு. எப்படி ஜோசியம் ஒரு கலை இருக்கோ, எப்படி மற்ற ஷிர்கான விஷயங்கள் படிக்கிறதுக்கான கலைகள் இருக்கோ, அதே போல் சூனியம் கிட்ட ஒரு கலை இருக்குது. அந்த கலையை படித்தால் காஃபிர், அந்த சூனியக்காரனை நம்பி போனால் காஃபிர் என. சரி, இப்போ அடுத்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா கிதாபு தௌஹீதில் யுமினூன பிஜிபித்தி வ தாகூத், தாகூத்தை பற்றி விளக்கம் போன கிளாஸில் பார்த்தோம். ஜிபித் அப்படின்னாக்கா சூனியம்,
ஜிபித் அப்படின்னாக்க சூனியம், ஜோசியம் இதெல்லாமே வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜிபித்தை பற்றி சொல்கிறப்ப சூனியம் என்று சொல்கிறார்கள். உமர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜிபித் இந்த இடத்துல அதாவது என்ன அப்படின்னாக்க மனிதர்களில் சிலர் அவர்களுக்கு அந்த குரான் அதாவது அஹ்லுல் கிதாபில் என்ன யஹூதி நஸ்ரானிகள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேத புத்தகத்தை நம்புவார்கள். அதோடு சேர்த்து யுமினூன பிஜிபித்தி வத்தாகூத். வஜிபித் அப்படின்னாக்க சூனியத்தையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸோ யார் ஒரு சூனியத்தை நம்புகிறாரோ அவர் அல்லாஹ் ரசூல் கொடுத்ததை நம்ப முடியாது. என்ன சொல்கிறது ஆப்போசிட், ரெண்டு ஆப்போசிட்டும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது. நான் அல்லாவையும் நம்புகிறேங்க, சூனியக்காரனையும் நம்புகிறேன், சூனியத்தையும் நம்புகிறேன் அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை. ஒரு முனாஃபிக்காக இருக்கணும், இல்லைன்னா மார்க்கம் அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ அல்லாவை மட்டும் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தவாகீத்தை பற்றி சொல்கிறப்ப தவாகீத் நான் என்ன அப்படின்னாக்க குஹானுன் கேன யன்சிரு அலைஹிம ஷைத்தானு ஃபி குல்லி ஹையின் வாஹித். குஹான்னாக்க ஜோசியக்காரர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள். அடுத்து அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கடுமையான பாவத்தை பற்றி சொல்கிறாங்க. இஜ்தனிபு சபஅல் முபிகாத் 7 கொடுமையான பாவங்கள். அதில் ஒன்று என்ன, ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. 2வது சிஹர், 2வது சூனியம், மிக பெரும் பாவம். ஸோ ஒரு சூனியம் இவர்கள் 2 பேர்த்தையும் பிரித்து விடணும். எனவே ஒரு சூனியக்காரன்ட்ட போய் சொல்கிறதோ அல்லது இவங்களுக்கு சூனியம் இருக்குது எனவே உங்கள் சூனியத்தின் மூலயமாக இவர்களுக்கு குணப்படுத்துங்க என்று சொல்வதும் ஷிர்க், மிக பெரும் பாவம். அடுத்து கத்தல நஃப்ஸல்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமான முறையில் ஒரு நஃப்ஸை கொலை பண்ணுவது. வாக்கல ரிபா, வட்டியை திங்கிறது, வட்டி. வாக்கல மேலில் யத்தீமோட ஆர்ஃபன்ஸோட அந்த சொத்துக்களை சாப்பிடுவது. தவல்லி யௌமல் ஜஹ்ஃபி, அதாவது போர்க்களத்தில் எதிரியை தாக்குறதுக்கு முதுவை காமித்து விட்டு படையிலிருந்து பின் ஓடுறது. வகத்ஃபுல் முஹ்சனாத், நல்ல ஒரு பெண்மணியை அவர் நடத்த சரியில்லை, ஒரு விபச்சாரி என்று சொல்வது. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க கதப உமர் பின் ஹத்தாப் அன் யக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரா, எல்லா சூனியக்காரனையும் எல்லா சூனியக்காரிகளையும் நீங்கள் கொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏன்னா உமரோட காலத்திலும் நிறையா சூனியக்காரர்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சூனியக்காரர்களுக்கெல்லாம் ஒரே தண்டனை என்ன அப்படின்னாக்க மரண தண்டனை. இன்னைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டு இருக்குதோ அங்கெல்லாம் ஷரீத்தின்படி சூனியக்காரர்களுக்கு மரண தண்டனை. அதே போல் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் சூனியக்காரர்களுக்கு மரண தண்டனை என்பதில் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருந்தார்கள். அடுத்த ஒரு பாடத்தை பார்க்குறப்ப பயானு ஷைஉன் மின் அன்வாய் சிஹர், சூனியத்தை பற்றி சூனியம் சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. குறிப்பாக 7 விஷயங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னாக்க இன்னல் ஐயாஃபத வத்தருக்க வத்தைரம், இன்னல் ஐயாஃபத வத்தருக்க வத்வைரத்த மினல் ஜிப்த். அதாவது ஐயாஃபா அப்படின்னாக்க பறவைகளை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. இந்த பறவை இப்படி பறந்துச்சுன்னா, ஏன்னா இந்த பறவை அப்படி பறந்துச்சுனாக்க அது ஒரு நல்ல சகுனம். சில பேர் வந்து கழுகை வந்து அந்த செத்தவர்களில் கூட்டிகிட்டு போகிறப்ப கழுகு வந்து அவர்களுக்கு மேலே ரவுண்ட் அடிச்சிச்சுனாக்க அவர்கள் சொர்க்கவாசிகள் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையெல்லாம் சமுதாயத்தெல்லாம் இருக்குது. ஸோ பறவைகளை வச்சு பூனை குறுக்க போச்சுனாக்க அபசகுணம், இந்த மாதிரி பறவைகளை வைத்து பண்ணக்கூடிய அந்த சகுனம் பார்க்கக்கூடியது ஒரு வகையான சூனியம். இன்னொன்று தருக்கு அப்படின்னாக்க பூமியில் வந்து குறியிட்டு எதிர்காலத்தை வந்து கணிக்கிறது. இன்றைக்கி இது பல வளர்ச்சிகள் மாறி கம்ப்யூட்டர் ஜோசியம், கிளி ஜோசியம் என கைகளை பார்த்து ஜோசியம், கையோட ரேகையை பார்த்து ஜோசியம், இது எல்லாம் ஒரு வகையான சூனியம். ஜோசியம் எல்லாமே, சகுனம் எல்லாமே. எய்த்த வீட்டுக்காரங்க மூஞ்சில் முடித்தா ஒன்றுமே பலன் அடைக்காது அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சகுனம். இது ஒரு வகையான சூனியம். இது ஹராம் மார்க்கத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் அல்லாவோட புறத்திலேருந்து இருக்குது தவிர எய்த்து வீட்டுக்காரவங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்கள்ட்ட கிடையாது. ஆனால் எப்படி இந்த சம்மதம் ஆகிருக்கு, இவங்க கிராஸ் பண்ண இப்படி ஆயிரும். இன்னும் சில பேர் எப்படி அப்படின்னாக்கா இதெல்லாம் அவங்க மனசில் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. அவர் உதாரணத்துக்கு அந்த வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்காக போயிருப்பார், அந்த வேலை இங்கே நடந்தாமல் இருக்கும், நடக்காமல் திரும்பி வந்திருப்பார், ரொம்ப ஃபீலிங்கோடு வந்திருப்பார். வந்தோடனே இந்த மாதிரி வேலை நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னே, நான் அப்பயே நினச்சேன் நீங்கள் போகிறப்ப அந்த எய்த்த வீட்டு பொம்பளை நடந்து போயிட்டு இருந்துச்சு, அப்பயே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்லணும்னு நினைக்க தோணலை, ஆனால் இதான் காரணம் அப்படின்ட்டு பேசுறது. ஸோ இது மாதிரி அல்லது விதவி பெண்கள் உதாரணத்துக்கு, அல்லது இன்னொரு பழக்கம், உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், கல்யாணம் 10 வருஷமாக இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க வீட்டிலையோ சொந்தத்திலையோ மஹல்லாலேயோ ஒருத்தவங்களுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருப்பாங்க. இவங்க ஏதாவது வளையல் போட்டு விட்டா இவங்களாம் போடக்கூடாது வளையல் அப்படின்ட்டு சொல்கிறது. ஏன் இவங்களாம் வளையல் போடக்கூடாது? ஏன்னா இவங்களே ஒரு மறதியாக இருக்கிறாங்க, மலடியாக இருக்கிறாங்க. ஸோ மலடிகள் எப்படி அவங்க மற்றவங்களுக்கு போடுறது, விதவிங்கள் எப்படி, இதெல்லாமே ஜாஹிலத் குணம், குஃபார்கள்ட்டிருந்து நம்மள்ட்ட தொட்டிக்கிட்ட குணம். இது மிகப்பெரிய அக்கீதாவை தௌஹீதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து யாஃபா சொல்லட்டோமா? நாம் அத்தருக்கு சொல்லட்டோமா? அத்தைரத்த மின ஜிப்த், அத்வைரா இந்த இடத்துல அத்வைரா அப்படின்னாக்க ஷைத்தானோட குரல்கள் அப்படின்ட்டு முஃபஸ்ஸீரீன்கள் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால் ஷைத்தானோட குரல்கள், ஷைத்தானுக்கு குரல் இருக்கா அப்படின்னா அதோட விளக்கம் என்ன அப்படின்னாக்க, ஷைத்தான் மனிதர்களுக்கு ஏவக்கூடிய விஷயங்கள், சரியா? அதனால் ஷைத்தான் இது ஏவலுக்கு என்ன அரபியில் அம்ரு, ஓகே. வஹி என்றால் ஏவல்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வஹி. அல்லாவும் வஹியை மனிதர்களுக்கு கொடுக்குறான், ஷைத்தானும் வஹியை மனிதர்களுக்கு கொடுக்குது. அல்லாவோட வஹியை பின்பற்றினால் சொர்க்கம், ஷைத்தானோட வஹியை பின்பற்றினால் நரகம். வார்த்தை புதுசாக இருக்குல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அது, இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு எதிரியை உருவாக்கணும். அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? எதிரிகள் மனுஷனாக இருக்கலாம், ஜின்னுகளாக இருக்கலாம். எதிரிகள் உங்களுக்கு எதிரி யார்? மனுஷ வகத்திலும் எதிரி இருக்காங்க, ஜின்னு வகையிலும் எதிரி இருக்குது. உங்களோட எதிரி என்ன பண்ணுவாங்க? நபிமார்களோட எதிரி என்ன பண்ணார்களோ அதான் உங்களோட எதிரியும் பண்ணுவார்கள். அதுவும் ஷயாத்தீன் அல் இன்சி வல் ஜின், இவர்கள் என்ன பண்ணுவாங்க? யூஹி பஅதுஹும் இலா பஅத், யூஹி வஹி. இந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்கனாக்க மாற்றி மாற்றி அவர்களுக்குள்ள வஹியை, அதாவது என்ன பண்ணுறாக்க ஏவலை ஏவி விட்டுக்குவார்கள், ஏவலை ஏவி விட்டுவார்கள். ஸோ ஷைத்தான் ஊசலாட்டம் சொல்கிறோமில்ல, வஸ்வசா, வஸ்வசா அதான் ஷைத்தானோட வஹி. ஷைத்தானோட வஹீனா என்னது? வஸ்வசா. ஆனால் பொதுவாக வஹீனாக்க நம்ம குரான் அப்படின்னு தான் நம்ம குரானுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கொடுத்த அந்த சையான ஹதீஸ் தான் நம்ம வஹீனான்னு சொல்லுவோம். அசல்ல பழக்கத்தில் லாங்குவேஜ் படி பார்த்தோம்னாக்க, மொழி ரீதியாக பார்த்தாக்க ஷைத்தானோட வஹி தான் என்னது? அது வஸ்வசான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஷைத்தான் எனக்கு வஹி கொடுத்தாலாம் சொல்ல மாட்டோம், ஷைத்தானோட வஸ்வசா என்று சொல்லுவோம். ஏன்னா அது தவறான ஒரு விஷயங்களாக இருக்கிறதுனால. ஸோ இந்த 3 பார்த்துட்டோமா? சூனியம் 7 வகைன்னு சொன்னோம் இந்த ஹதீஸில். 3 வகை பார்த்துட்டோமா? ஒன்று பறவையை வைத்து சகுனம் பார்க்குறது, 2வது ஜோசியம், கோட்டை கிழிச்சி ஜோசியம் பார்க்குறது, 3வது இந்த ஷைத்தானோட ஊசலாட்டங்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் அக்தபஸ ஷுஅபத்தன் மினன் நுஜூம் ஃபகத் அக்தபஸ ஷுஅபத்தன் மினஸ் ஸிஹ்ரி ஸாத மா ஸாத். யார் ஒருவர் நட்சத்திரங்கள் மூலியமாக ஜோசியம் கற்றுக்கிறதுன்னு ஒரு கலை இருக்குது, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி ஹலால். அஸ்ட்ரானமி நட்சத்திரம் பற்றியான கல்விகள், அது சயின்ஸில் வருது. அஸ்ட்ராலஜி என்ன? அந்த நட்சத்திரம் மூலயமாக கல்வியை கற்று எதிர்காலத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறது, இது அஸ்ட்ராலஜி. இப்போ இது யார் கற்றுக்கிறார்களோ அவர்
ஃபகத் தபஸ் ஷுஅபத மின ஸிஹர், அவர் சூனியத்திலிருந்து ஒரு பகுதியை கற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம். ஜாதமா ஜாத், எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக அவர் இந்த நட்சத்திர கலைகளை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அந்த கலையை கற்றுக்கொள்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான குஃப்ரை அவர் பண்ணுறார் அர்த்தம். அடுத்த ஒரு இது நான்காவது. அஞ்சாவது என்ன, மென் அக்கத உக்குதத்தன் தும்ம நஃபஸ ஃபீஹா ஃபகத் ஸஹர், யார் ஒரு முடிச்சு போட்டு சூனியம் அந்த சில வார்த்தைகளை அதில் ஊதுறாரோ அவர் சூனியம் செய்து விட்டார் என்று அர்த்தம். யார் ஒருவர் முடிச்சை போட்டு அதை ஊதுகிறாரோ அதனால்தான் சூரத் முஅத்தித்தைன் என்னது, குல் அஊது பில் ஃபலக் குல் அஊது பின் நாஸ் வந்ததுக்கான காரணமே இந்த சூனியக்காரர்கள் சூனியக்காரிகள் இருந்திருக்கக்கூடிய முடிச்சுகளை அவுப்பதற்காகன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதிலே அந்த ஹதீஸில் தொடர்ந்து ஒமன் தஅல்லக ஷைஅன் ஊக்கில இலைஹி, யார் ஒருவர் இந்த தாயத்து தாவீஸு அல்லது கயிறு மீது நம்பிக்கை, கயிறில் என்ன நடக்குது, கயிறை வந்து முடிச்சு போட்டு வைக்கிறாங்க. முடிச்சு போட்டு என்னத்தை வச்சுக்கிருக்காங்க, குரானை முடிச்சு போட்டுருக்காங்க, இல்லை எதையோ ஒன்று. யார் ஒருவர் அது மீள் அவர்களோட உள்ளம் நெருக்கமாக இருக்குதோ என்ன நடக்கும், ஊக்கில இலை, அது மீது முழுமையாக தவக்கல் வச்சவராக மாறிவிடுவார். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ் மீது தவக்கல் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். முழுமையான அந்த நம்பிக்கை அந்த கயிற்று மேலேயோ இல்லை கழுத்தில் தொங்குறது மேலேயோ வர வரைக்கும் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டே இருக்கும். இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன், அதை விட்டு வெளியே வர்றது. இப்போ எத்தனை ஆயிடுச்சு, 5 வந்துருச்சு, பாக்கி 2 இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அலா ஹல் உனப்பிஉக்கும் மா அதாஹ்னா என்ன நாங்கள் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹிய அந்நமீமத்து அல்காத்து பைனன் நாஸ், அந்நமீமா அப்படின்னாக்க 2 பேருக்கும் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும்ட்டு இவரை பற்றி அவர்கிட்ட குறை சொல்வது. குறை எதுக்கு சொல்கிறோம், அவரை பற்றி தவறாக பேசுகிறது, அவரை பற்றி உங்களை இல்லாத ஒரு விஷயத்தை இவர்கிட்ட வந்து உங்களை பற்றி இவர் அப்படி பேசினார் எதுக்கு, 2 பேர்த்துக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தணும். சூனியக்காரன் என்ன பண்ணுறான், சூனியக்காரன் இதான் பண்ணுறான், அவன் பேச மாட்டான், இவர்கள் பேசுகிறார்கள். அதனால தான் மின ஸிஹர், சூனியத்தின் ஒரு பகுதி அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அறிவிக்க வலஹுமா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ் قال இன்ன மினல் பயானி லஸ்ஸஹ்ரா, அழகிய பேச்சு கவர்ச்சிகள் ஏற்படுத்துகிற மாதிரியான பேச்சில் சூனியம் இருக்குது என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த 7 விஷயங்கள் சூனிய சம்பந்தப்பட்ட விஷயங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். 7வது விஷயம் அது ஒரு ஷிர்கோ குஃப்ரோ கிடையாது, அது ஒரு சொல். ஒருத்தர் அழகிய முகரையில் கவர்ச்சிகரமாக பேசுகிறவன் எவனாக இருப்பானாக்க உண்மையை பேசுகிறவனாக இருக்க மாட்டான். மேக்சிமம் அவனோட அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸு, அந்த கவிதையோட அந்த அந்த மொழியோட அந்த ஸ்டைலில் மக்கள் அப்படியே மயங்கிடுவாங்க. சூனியக்காரனோட என்னென்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்தது என்ன, அது அந்த பாம்பு உண்மைன்னு நினச்சி அப்படியே மயங்கிட்டாங்க மக்கள், அது பாம்பு உண்மையை நினச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவனோட பேச்சில் பொய்கள் இருந்தாலும் சரி, அது உண்மை என்று நினைத்து அப்படியே மயங்கி அவன் சொல்கிறதை கேட்குறது இருக்கு இல்லையா, இது ஒரு வகையான ஒரு சூனியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா மாஜாஃபின் குஹான் ஒன் நஹுஹிமா, குஹான் அப்படின்னாக்க ஜோசியக்காரனை பற்றி வரக்கூடிய செய்திகள். மன் அத்தா அர்ராஃபன், யார் ஒருவர் இந்த ஜோசியக்காரனிடம் வந்து ஃபஸாலஹு அன் ஷை, ஏதாவது கேட்குறான் அவனை பற்றியோ அல்ல ஏதாவது பற்றியோ கேட்குறானாக்க ஃபஸத்தகஹு லம் யுக்பல் லஹு ஸலாத் 40 யௌமன், அவன் அந்த ஜோசிகாரன்ட்ட வந்து அவன் செய்தியை கேட்டு அந்த செய்தியை நம்பிக்கை கொண்டான் என்றால் 40 நாட்கள் அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் 40 நாள் ஒழுங்காக தொழுதானாவே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த 40 நாள் தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்த ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா சொல்லக்கூடிய ஹதீஸ், மன் அத்தா காஹினன் ஃபஸத்தக பிமா யகூலு ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் ஜோசியக்காரன்ட்ட வந்து அந்த ஜோசியக்காரன் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பிக்கை கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் மீது அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிவிடும். அதேபோல் மன் அத்தா அர்ராஃபன் أو كهانا فصدقه بما يقول فقد كفر بما أنزل إلى محمد, அப்படிப்பட்டவர்கள் குஃப்ரை செய்து விட்டார்கள். யார், ஜோசியக்காரன்ட்டு போதும். இன்றைக்கி நம்மள்கிட்ட சில பழக்கங்கள் இருக்குது, அதாவது சும்மா ஜாலிக்காக பார்ப்போமே, டிவியில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க,
இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான ராசி பலன். இவன் நம்ப மாட்டான், இவர் நம்ப மாட்டார். ஆனால் சும்மா ஜாலி அப்படி பார்ப்போமே. சரி, ஷைத்தான் என்ன பண்ணுவானாக்க பார்க்குறப்ப நம்ப மாட்டான். நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஷைத்தான் தூக்கி உள்ள நடக்குன்னு திணிப்பான். அன்னைக்கு அந்த டிவியில் சொன்னான் பார்த்தியா டக்குன்னு. எதுக்கு பார்க்கணும்? சில பேர் ஜாலிக்காக போய் கையை நீட்டுறது. எத்தனையோ முஸ்லீம்கள் பீச் ஓரத்தில் சும்மா டைம் பாஸ் பண்ணுறோன்ட்டு பாருங்கள் என்னோடய ரேகை எப்படி இருக்குது. உடனே அவன் பார்த்துட்டு உன்னோட ரேகையில் நீ வந்து வெளிநாட்டுக்கு போவான்ட்டு இருக்கு அப்படிம்பான். உன்னை வெளிநாட்டுக்கு போவான் இவன் படித்து முடிச்சுட்டு. அவர் அன்னைக்கு சொன்னார், உனக்கு மூஞ்ச பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். சரி, இது நமக்கு விட்டுருங்க. சில பேர் என்ன விளக்கிக்கிறாங்க, நமக்கு நம்ம பார்த்தா தான் தப்பு, பொதுவாக விஷயத்தை பார்த்தா தவறு கிடையாது. யார் அடுத்த முதல்வர், 2026 யார் முதல்வராக வருவாருன்ட்டு 2024 எவனாவது ஒருத்தர் பேசியிருப்பான், ஒரு ஜோசியக்காரன். சரி, இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அவனுக்கு நம்பிக்கை வராது. சும்மா ஜாலிக்கு பார்ப்போமே, ஜாலி எல்லாமே ஜாலிக்கு பார்ப்போமேன்ட்டு ஜோசியக்காரங்களோட பேச்சை ஜாலிக்கு பார்த்து 2026 உண்மையானுமே அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி முதல்வர் ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அன்னைக்கு அவன் சொன்னானே அப்படின்ட்டு அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 40 நாள் தொழுகை போச்சு, 40 நாள் தொழுகை போயிடுச்சு. ஏன்னா இம்ரான் இப்னு ஹுசைன் சொல்கிறாங்க, லைஸ மின்னா மன் ததையர், எங்களில் யாரும் சகுனம் பார்க்க மாட்டோம். அவ் துதையர் லஹு, யாருக்கும் சகுனத்தை பார்க்கணும் சொல்ல மாட்டோம். அவ் தக்கஹன், யாருக்கும் ஜோசியத்தை பார்க்க மாட்டோம். அவ் துகஹீன லஹு, யாருக்கும் ஜோசியத்தை பார்க்க மாட்டோம். அவ் சஹர, சூனியம் பார்க்க மாட்டோம். அவ் சுஹீர லஹு, சூனியத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். சூனியத்தை யாருக்காவது பார்க்கறதுக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சரி ஒருத்தருக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு தெரிய வந்துடுச்சு. அந்த சூனியத்தை எப்படி எடுக்கிறது, அதான் அடுத்த பாடம். வாப் ம ஜாஃபி நுஷ்ரா. நுஷ்ரா அப்படின்னாக்க இந்த சூனியத்தை குணப்படுத்துறது. 2 வகையான மெத்தடாலஜி இருக்குது, மன்ஹஜ் இருக்குது சூனியத்தை குணப்படுத்துறது. ஒன்று வந்து சூனியக்காரன்ட்டையே திருப்பி போகிறது, இன்னொன்று வந்து ருக்கியா ஷரியா, அல்லாவிடம் திரும்பி போகிறது, அல்லாவிடம் திரும்புறது, அல்லாவோட அத்காரின் பக்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையின் பக்கமும் திரும்புறது. சுவைல அன் நுஷ்ரா, ரசூல் வந்து ஜாபிர் கேட்குறாங்க, நுஷ்ரா சூனியத்தின் மூலியமாக குணப்படுத்துறதை பற்றி கேட்குறப்ப ஹிய மின் அமலி ஷைத்தானோட செயல்களில் ஒன்று என்று சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இப்னு முஸைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்னு முஸைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுறது, குல்துலி இப்னு முஸைப் ரஜுலுன் பிஹி திப்புன் அவ் யூஹது அன் இம்ராஅத்திஹி யுஹல் அன்ஹு அவ் யுனஷர் قال لا باس به انما يريدون به الإصلاح. இந்த இந்த க்யூர் பண்ணுறது, சூனிய மூலமாக க்யூர் பண்ணுறது இருக்கு இல்லையா, சூனியத்தை எடுக்கிறது ஒருத்தருந்து, அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யார் இது சொல்கிறது, இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. இவங்க எதை சொன்னாங்க, ஷரியா மூலியமாக குணப்படுத்துறதை சொல்கிறாங்க. அதே போல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லா யஹுல்லு அஸ்ஸிஹ்ர இல்ல சாஹிர். ஒரு சூனியத்தை இன்னொரு சூனியக்காரனை தவிர்த்து வேறு யாராலும் எடுக்க முடியாது. இது அந்த ஷிர்கான வகையில் சூனியம் படிக்கும். இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னாக்க, சூனியத்தை ஒருவரிடமிருந்து எடுக்கிறதுக்கு 2 மெத்தடாலஜி இருக்குது. ஒன்று அதே சூனியக்காரன்ட்ட போகிறது, அல்லது இன்னொரு சூனியக்காரன் அவனை போல் இருக்கக்கூடிய இன்னொரு சூனியக்காரன்ட்ட போகிறது. 2வது ருக்கியா ஷரியா வலியுறுத்தப்பட்ட ருக்கியா. சூரத்துல் நாஸ் இருக்குது, சூரத்துல் ஃபலக் இருக்குது, ஆமன ரசூல் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளவோ ருக்கியா ஷரியாவில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை ஓதி பார்த்து அந்த சூனியத்தை எடுக்கிறது. இது மார்க்கம் வலியுறுத்தினது. எது? ருக்கியா ஷரியா மூலியமாக ஓதி பார்த்து சூனியத்தை எடுக்கிறது. 2வது சூனியக்காரன்ட்டையே மீண்டும் போகிறது மார்க்கம் தடை செய்யப்பட்டது. அதுவும் ஷிர்கான ஒரு வழிமுறை. அடுத்த ஒரு பாப் பார்த்தோம்னாக்க, சகுனத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ரசூல் சொன்ன ஹதீஸைகளை நம்ம பார்க்க இருக்கோம். மா ஜாஃபித் ததையூர், சகுனத்தை பற்றி வரக்கூடிய விஷயங்கள். வகௌலிஹி தஆலா, அல்லாஹ்வோட கலாம்னு சொல்கிறா, அலா இன்னமா தாயிருஹும் இன்தல்லாஹி வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அதாவது இது எப்படின்னாக்கா, சூரா
அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமோட மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஐ திங்க் மூசாவோட மக்கள் தான் நினைக்கிறேன். எனவே ஏதோ ஒரு நபியோட கூட்டத்தார்கள், அந்த நபி வந்து தாவா பணிகள் செய்கிறப்ப அவங்களோட தாவத்தை வந்து இவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடி இல்லை. நீ சூரியக்காரன், நீ பைத்தியக்காரன், நீ அப்படி நீ இப்படின்ட்டு சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த மக்கள் மூசால சொன்ன மக்கள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு நல்லது அவங்களுக்கு நடந்துச்சுனாக்க நாங்கள் செய்கிறோன்னு நினைக்கிறாங்க, அவங்க செஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனால் தீயது கெட்டது ஏதாவது நடந்துருச்சுனாக்க மூசாவையும் மூசா கூட இருக்கிறவரையும் குறை சொல்கிறாங்க. உங்களால் தான் இப்படி கெட்டது நடந்து போச்சு. ஸோ பார்த்தோமா இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரனால தான் நீங்கள் நாசமாக போகிறீங்கன்ட்டு பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மக்கள் மூசாவும் மூசாவோட மக்கள்னால தான் நாங்கள் கெட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்களா, வ இன் துசிபுஹும் சய்யிஅத்துன், அவர்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடந்தால் எத்தொய்யரு அவர்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடந்து விட்டால் தொய்யருபி மூசா வமன் மாஹு, மூசாவையும் மூசா கூட இருக்கிறவர்கள் மீது அவர்கள் சகுனத்தை திருப்பி விடுவார்கள், உங்களால் தான் நடந்துச்சுன்ட்டு. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்ல விதமாக என்ன சொல்கிறான், அல இன்னமா தாயிருஹும் இந்தல்லாஹ், உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி எல்லா விஷயமும் அல்லாஹ்வோட புறத்திலிருந்து தான் வருது என்று அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு கொடுக்குறான். அதே போல் காலு தாயிருக்கும் மஅக்கும், சூரா யாசீனில் வரக்கூடிய ஒரு ஆயத், அந்த ஊர் மக்களுக்கு இரண்டு ஃபஸ்ட்டு போனாங்க, அப்புறம் அல்லாஹ் எக்ஸ்ட்ராவாக அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக 3 நபிமார்களை அனுப்பி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறப்ப அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, காலு இன்னா தொய்யருனா பிக்கும், உங்களிடம் வந்து இந்த கட்ட சகுனத்தை பார்க்குறோம்னா என்ன அர்த்தம், நீங்கள் எங்கள்கிட்ட நல்லதே பேச மாட்டேங்கிறீங்களே, சும்மா அல்லாஹ் நம்பணும் தீமையை விடணும்னா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலு இன்னா தொய்யருனா பிக்கும், நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கெட்ட சகுனத்தை மட்டுமே பார்க்குறோம், ல இல்லம் தன்தஹு, நீங்கள் இந்த வாயை மூடிக்கொள்ளவில்லை என்றால், உங்கள் தாவத்தை நீங்கள் விடவில்லை என்றால், ல இல்லம் தன்தஹு லனர்ஜுமன்னக்கும் வல யமஸ்ஸன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், நாங்கள் உங்களை கல்லால் எரிந்தே உங்களை கொன்று விடுவோம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, காலு தாயிருக்கும் மஅக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்டது நீங்கள் பண்ண வேலையிலேருந்து தான் உங்களுக்கு கெட்டது நடக்குது என்று அந்த நபிமார்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்னொரு இடத்துல, துஹரல் ஃபசாத ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, ஃபசாத் ஃபித்னாக்கள் பர்ரிலையும், பர்னா லேண்டு பூமியிலையும், வல் பஹ்ரி கடல்லையும், பிம கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் அவர்கள் செய்ய காரியத்தினாலே அவர்கள் நாசமாக போனார்கள் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கிறப்ப கெட்ட விஷயங்கள் நடந்தால் அவர் காரணம் இவர் காரணம் என்று சொல்வதும், நல்ல விஷயங்கள் இருந்தால் என்னோட திறமையை கொண்டு இந்த விஷயங்கள் நடந்து என்று சொல்வதும், இதுவே ஒரு வகையான குறைபாடுகள். நல்லது நடந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, கெட்டது நடந்தால் நான் செய்த தீங்கிலிருந்து வந்தது என்று சொல்வது தான் ஒரு உண்மையான முஸ்லிம்களுக்கான அடையாளம். அபீ ஹுரைரா என்ன சொல்கிறாங்க, ல அதுவ வல துயர வல ஹாமத் வல ஸஃப்ரா, ல அது அப்படின்னாக்கா தொற்று நோய் என்பது கிடையாது, வல துயரான சகுனம் என்பது கிடையாது, துயரான சகுனம் என்பது கிடையாது, வலஹாம அப்படின்னாக்க இந்த ஆந்தை இருக்கு இல்லையா, பறவை ஆந்தையை வச்சு கெட்ட சகுனத்தை பார்க்குவாங்க. ஆந்தை ஒரு வீட்டு தோட்டத்தில் ஆந்தை நைட்டு வந்து அடைஞ்சிருச்சுனாக்க அது ஒரு கெட்ட சகுனம் போல கருதக்கூடிய சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம். வல சஃபரா அப்படின்னாக்கா சஃபர் முஹர்ரம்க்கு அப்புறம் வரக்கூடிய சஃபர். ஸோ சஃபரோட மாதத்தில் நல்ல காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன, சஃபர் வந்து ஒரு கெட்ட சகுனம் உள்ள மாதம். இது அன்னைக்கும் இருந்துச்சு. அதனால தான் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக அன்னைக்கும் இருந்துச்சு ஜாஹிலியத் காலத்தில், இன்றைக்கும் இருக்குது. முஹர்ரம் மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எப்படி ஆடி மாதத்தில் ஹிந்துக்கள் கல்யாணம் பண்ண மாட்டார்களோ, முஹர்ரம் மாதத்தில் முஸ்லீம்கள் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. முஹர்ரமோட மாதத்தில், சஃபர் மாதத்துலேயும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன் கல்யாணம் மாட்டாங்கன்னா, இல்லை இதெல்லாம் வந்து கெட்ட சகுனம், கல்யாணம் பண்ணால் அவங்க பிரிஞ்சிருவாங்க. அல்லது கல்யாணம் பண்ணிட்டா கூட ஒன்று சேர விட மாட்டாங்க. ஆடி மாதத்தில் எப்படி ஒன்று சேர விட மாட்டாங்களோ அது மாதிரி முஹர்ரமோட மாதத்தில், முஹர்ரமுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தாலும் அல்லது முஹர்ரமோட மாதத்தில் கல்யாணம் நடந்தாலும் அந்த புருஷன் பொண்டாட்டியை ஒன்று சேர விட மாட்டார்கள். வலஹும் அனஸ் முஸ்லீம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வல நவ் வல கவுல்,
வல நவு அப்படின்னாக்க அந்த அந்த நட்சத்திரங்களை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதும் இஸ்லாத்தில் கிடையாது. வல கவுல், கவுல் அப்படின்னாக்க பேய் பிசாசுகளும் இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், இதான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அதுவ வலா துயர வ யஅஜிபுனி அல்ஃபஅலு. அதுவா என்னது? நோய், பரப்பக்கூடிய அந்த நோய் என்னது? நோய் தொற்று நோய் என்பது கிடையாது. வலா துயர சகுனம் என்று கிடையாது. ஆனால் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய அல்லது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்க அல்ஃபஅலு எனக்கு திருப்தி தரக்கூடிய விஷயம். வமா ஃபால்னா என்ன யார சொல்லலான்னு கேட்குறாங்க. கால் அல் கலிமத்து த்வய்யிப, நல்ல வார்த்தைகள். இப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஒரு வேலைக்கு போகிறார், இந்த நேரத்தில் போகாதீங்க, செவ்வாய்க்கிழமை போகாதீங்க, கெட்ட நேரம், அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அவங்க குறுக்க வரப்ப நீங்கள் போகாதீங்க. இது கேவலமான ஒரு வார்த்தைகள், சகுனம். ஆனால் ரசூலுக்கு என்ன பிடிச்சிச்சு? ஃபால்னா என்ன? நல்ல வார்த்தைகள். இன்ஷா அல்லாஹ் போங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியாக கொடுப்பான். சரி, அவர் போகிறாரு, அல்லாஹ்வோட நாட்டத்தின் பதி அவர் போன காரியம் ஃபெயிலியர். திரும்பி வந்தோடனே நான் அப்பயே நினச்சேன், நீங்கள் இந்த காரில் போயிருக்கக்கூடாது, இந்த கார் சிவப்பு கலரில் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் பச்சை கலர் காரில் போயிருக்கணும், ஆனால் இந்த சட்டையை நீங்கள் போட்டிருக்கணும். இதான் சகுனம். மாறாக என்ன பண்ணணும்? அல்லாஹ்வோட நாட்டம் படி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அடுத்த தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதோட வெற்றியை கொடுப்பான் என்று சொல்வது. நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த மனிதனை மேலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்குற மாதிரியான வார்த்தையை சொல்லி அது அவனுக்கும் பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம். மாறாக நீங்கள் இப்படி போனீங்க அப்புறம் இப்படி ஆயிடுச்சு, அப்படி போனீங்க இப்படி தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதுனால் என்ன நடக்கும்? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நோய் அவன்கிட்டையும் தொற்றும். ஒரு ஸ்டேஜில் அந்த அல்லாஹ் மேலே வைக்கக்கூடிய தவக்குலை போடக்கூடிய சட்டையிடையும் போடக்கூடிய விஷயங்களையும் நம்ம வைக்கக்கூடியதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அஹ்ஸன ஹல் ஃபால், யார் இந்த ஃபால் இந்த நல்ல வார்த்தைகளை மக்கள்கிட்ட சொல்கிறாங்களோ சிறந்தது விஷயம், சிறந்த ஒரு விஷயம். வலா தருது முஸ்லிமன் ஃபைதா அஹதுக்கும் மை யக்ரஹு ஃபல்யகுல், ஒரு முஸ்லிம் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துவிட்டதை கண்டால், இதனால தான் நடந்துச்சு, அதனால தான் நடந்துச்சு, அவனால் நடந்துச்சு, இவனால் நடந்துச்சு, இப்படி பண்ணியிருக்கலாம், அவன் புலமறதை விட்டுட்டு என்ன சொல்லணுமா? அல்லாஹும்ம லா யாதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த், யா அல்லாஹ் நல்லவை எனக்கு கொடுக்கவே நல்லவை உன்னை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. வலா யத்ஃபஉ ஸய்யிஆத்தி இல்லா அன்த், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்கை உன்னை தவிர வேறு யாராலையும் அதை நீங்க முடியாது. வலா ஹவுல வலா குவத இல்லா பிக், வலா ஹவுல வலா குவத இல்லா பிக், உன்னை தவிர வேற எந்த ஒரு சக்தியும் கிடையாது. இதுதான் உண்மையான முவஹித், உண்மையான ஒரு முஅ்மின் சொல்லக்கூடிய வார்த்தை. அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறப்ப மாறாக இந்த சகுனம் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை என்று சொல்வது இது ஜாஹிலத்தோட ஒரு பண்பாகும். அடுத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ஹதீஸ் கிடையாது, இப்னு மஸ்ஊதோட வார்த்தை, அத்வைரத்து ஷிர்க், சகுனம் பார்ப்பது ஒரு ஷிர்காகும். அத்வைரத்து ஷிர்க், சகுனம் பார்ப்பது ஷிர்காகும். வமா மின்னா இல்லா வலாக்கின் அல்லாஹு யுத்ஹிபுஹு அத்தவக்குல், யார் ஒருவர் இந்த சகுனத்தின் மீது, அதாவது ஒரு கெட்ட விஷயங்கள், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நடக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் நடக்கும். அப்போ ஒரு வகையான ஒரு அன்ஈசி வரும். ஆனால் அந்த அன்ஈசியை சகுனத்தோடு ஒப்பிட்டோம் என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவக்குல் போய்விடும். தவக்குல் என்ன? அல்லாஹ் மட்டும் நம்புறது. அந்த தவக்குல் போகிவிடும். ஸோ எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்தது என்று முற்றிலும் நம்பி இருக்கவர்கள் மட்டும்தான் இது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய், அந்த நோயிலிருந்து தப்பிக்க முடியும். ஐயக்கூலு அல்லாஹும்ம லா ஹைர இல்லா ஹைருக் வலா தொய்ர இல்லா தொய்ருக் வலா இலாஹ கைருக். இன்னொரு ஹதீஸில் ரசூல் சொல்கிறாங்க, ஒலி அஹ்மத் பின் ஹதீஸ் பின் உமர் من ردته طيرا عن حاجته فقد أشرك. قالوا يا رسول الله ما كفارة ذلك. يا رسول الله நாங்கள் சகுனத்தை எங்கள் அறியாமல் பார்த்துட்டோம்னாக்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன் யகூல், இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும்ம லா ஹைர இல்லா ஹைருக், யா அல்லாஹ் எங்கள் நல்லதை உன்னை தவிர யாரும் தர முடியாது. வலா தொய்ர இல்லா தொய்ருக், தீயதை உன்னை தவிர எங்களுக்கு யாரும் கொண்டு வர முடியாது. வலா இலாஹ கைர், உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை.
என்று சொல்லப்படுது. அடுத்து ஒரு பாடத்தில் பார்த்திங்கன்னா அதோட தொடர்ச்சியாக ஜோசியம் மேஜாஃபி தன்ஜீம் அப்படின்னாக்க அந்த நட்சத்திரங்களை பார்த்து ஜோசியத்தை பார்க்குற பற்றியான விஷயங்கள். ஹலக்கல்லாஹு ஹாதிஹி நுஜூம், இந்த நட்சத்திரங்கள்லாம் அல்லாஹ் 3 காரியத்துக்காக படைத்திருக்கிறான். இது யார் சொல்கிறது? கத்தாதா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஓகே, கத்தாதா சொன்னால் சொல்கிறாங்க நுஜூம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் 3 காரியத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அதில் ஒன்று என்ன பண்ணாக்க ஜீனத்து ஸமா, வானங்களை அலங்காரப்படுத்துறதுக்கு, ருஜூமன் லி ஷயாத்தீன், ஷைத்தான்களை எரியறதுக்கு, 3வது அலாமாத் யஹ்ததி பிஹி, 3 அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நுஜூம் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதை தவிர ஃபமன் தஅவ்வல ஃபீஹா கைர ذلك فقد اخطأ, யார் ஒருவர் அதை தவிர்த்து இந்த 3 காரியத்தை தவிர்த்து இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறார்களோ, குறிப்பாக ஜோசியத்துக்கு பயன்படுத்துகிறார்களோ, فقد اخطأ وأداء نصيبة وتكلف ما لا علم له, யார் இப்படி பண்ணுறார்களோ அவர்கள் தவறான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள், அவர்களுக்கு இல்மு இல்லாத ஒரு விஷயத்தை மக்களிடம் பரப்புகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கத்தாதா சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஸ்டாரை கொண்டு, எப்படி இந்த நட்சத்திரத்தை கொண்டு மழை பொழியும் என்று ஒருவர் நம்புகிறார் என்றால் அதுவும் குஃபுர். அல்லாஹ்வோட உதவியை கொண்டு மழை பொழியும். இப்போ சிலர் கேட்கலாம், அப்போனா வானியல் கணிப்புகள், இன்றைக்கி மழை வரும், நாளைக்கு புயல் உருவாயிருச்சு, இந்த மேகம் இந்த இடத்துல கடலில் நிற்கிது, இதெல்லாம் நம்புறது தவறா என்று கேட்டால் இது ஒரு கணிப்பு. இது ஒரு சயின்ஸில் ஏற்பட்டக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டை வச்சு ஒரு கணிப்பு. அப்பையும் எப்படி இருக்கணும் அந்த கணிப்பு? இந்த சூரியன் இங்கே வருது, அல்லாஹ் நாடினால்தான், அல்லது இந்த மேகங்கள் வந்திருக்கு, அல்லாஹ் நாடினால் மழை பெய்யும் என்று சொன்னால் தவறு கிடையாது. அல்லாஹ் நாடினால் மழை பொழியும் என்று சொன்னால் தவறு கிடையாது. வெறுமனே மேகத்தை பார்த்துட்டு கருப்பாயிருச்சு கண்டிப்பாக மழை வரப்போகுதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கவில்லை என்று அர்த்தம். இது ஒரு கணிப்புக்காக நம்ம உபயோகப்படுத்துறதுல தவறில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த 4 விஷயங்கள் ஜாஹிலியத்தோட பண்பு. அல் ஃபஹ்ரு பில் அஸ்ஹாப், எங்களோட முன்னவர்கள் பற்றி பெருமை கொள்வது. நான்லாம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாரம்பரியம் தெரியுமா, நீங்களாம் இன்றைக்கி வெளியூர்காரங்க, நாங்களாம் பூர்வீக இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் நிறையா இருக்குது. நம்ம ஊர்களில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர், நீங்களாம் வந்தேரிகள், நாங்களாம் பூர்வீகமாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆர்எஸ்காரன் தான் சொல்கிறான், கர்வா பசி பண்ணுங்க அப்படிங்கிறான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னோர்களுக்கு போங்க, உங்கள் முன்னோர்கள்லாம் ஹிந்துக்களாக இருந்தாங்க, நீங்கள் பேசாமல் ஹிந்துவை மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவர்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அந்த மாதிரி அந்த குடும்ப இதை வைத்து வஹேராவை வைத்து பெருமைப்படுத்துறது. வத்தானு ஃபில் அன்சாப், அவர்களோட அன்சாப்னாக்க ஜெனரேஷன், அது மேலே குறை பேசுவது. உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்து அவர்களோட முன்னவர்களை திட்டுவது. பிரச்சனை அவனுக்கும் இருக்கும், இவனு திட்டிக்கிட்டானா பரவாயில்ல, இவன் அவனோட பெற்றவங்களை திட்டுவான், அவன் இவனோட பெற்றவங்களை திட்டுவான், இவன் குடும்பத்தை போய் திட்டுவான், இவன் குடும்பத்தை போட்டு திட்டுவான். இது ஜாஹிலியத்துலேயும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. அதே போல் வல் இஸ்திஸ்காஉ பின் நுஜூம், அந்த ஸ்டார்களை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து கணிக்கிறது, இது வருமா அது வருமா என்று. ஒன் நியாஹத அலல் மையீத், நியாஹத் அலல் மையீத் அப்படின்னாக்க ஒப்பாரி வைக்கிறது என ஒப்பாரி வைக்கிறது. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தெரிய வருது? ஒருவர் வானிலை கணிப்பை பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ சவுதி மாதிரி ஊருங்கள்லாம் அவங்களும் அந்த மெத்தடாலஜிக்கல் அலர்ட் கொடுப்பாங்க, நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்ட்டு. அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னாக்க பிஇத்னில்லான்னு போட்டிருப்பாங்க, அல்லாஹ் நாடினால் மழை பெய்யலையும் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் தௌஹீத். அந்த அல்லாஹ் நாட்டம் என்று சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான தௌஹீத். கடைசியாக ரசூல் ஒரு ஆயத்து இங்கே நினைவு கூறியிருக்கிறாங்க. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குஃபார்கள் மழை இல்லாமல் இந்த நட்சத்திரத்தை பார்த்து வருது, இதை பார்த்து வருது, அதை பார்த்து வருது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய வகையாக
சூரத்துல் வாக்கியால இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமுன அதீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்ஸீலு மின் ரப்பில் ஆலமீன் அஃபபிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன் வ தஜ்அலூ ரிஸ்கக்கும் அன்னகும் துகذிபூன். உங்களோட ரிஸ்கை, இந்த ஆயத்து எதுக்கு இறக்கப்பட்டுச்சுனாக்க, மக்கால வாழ்ந்தது முஷ்ரிக்கீன்கள் எங்களுக்கு மழை பெய்யறதுக்கு இந்த இது காரணம் அது காரணம் என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி குழப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், இந்த ஆயத்தை இறக்கிட்டு உங்களோட ரிஸ்கை இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்னகும் துகذிபூன். நீங்கள் ஒரு பொய்யர்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்திலேயே அவங்க ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, இது மிகப்பெரிய ஒரு பொய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைஷிகளுக்கு சொல்கிற விதமாக கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினையாக வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, எந்த ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல், குறிப்பாக இதெல்லாம் நம்ம உள்ளத்தை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், இதெல்லாம் ஒரு மனிதன் அதிகமான ஈடுபட்டு அதை நம்ப ஆரம்பித்து விட்டான் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவக்கல் போகி 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 முழுசாக மாறின ஒரு முஷ்ரிக்காக, ஒரு காஃபிராக அவன் வெளியே வருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தனை செய்கிறோம், நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம்முடைய சங்கதிகளையும் இந்த போல ஒரு பாவமான காரியங்களிலிருந்து நம்மையும் நம் உள்ளத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.